கோஸ்ட் லவர்ஸ் பேய்பிரியர்களே எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நேராக கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு 10வது படிக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கு. ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வருது வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது. தெரிஞ்ச சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் இருக்காங்க. அப்படியே உள்ளே போகுது அந்த பொண்ணு. உள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மாவை எல்லாருமே வந்துட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. என்னை யாருன்னு தெரியுதா, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி செய்கிற, நான் எனக்கு யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்துட்டு திருப்பி அந்த அவங்க அம்மா வந்துட்டு தொட்டு தொட்டு கூப்பிட்டு அவங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது வீட்டில் அப்படின்ட்டு. இந்த பொண்ணும் போய் அந்த பேக்கெல்லாம் கீழே வச்சுட்டு அவங்க அம்மாட்ட எப்பயும் போல போகுது. ஏமா அவங்கெல்லாம் வந்திருக்காங்க, என்னம்மாச்சு அப்படின்ட்டு. அவங்க அம்மா அந்த பொண்ணை பார்த்து நீ யாருமான்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. காலையில் நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க, காலையில் நல்லா இருந்தவங்க, திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. எல்லாருமே சொல்கிறாங்க, அம்மாவுக்கு மனநல சரியில்லாமல் போயிடுச்சு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அவங்களுக்கு சுயநலவே வரலை. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் நீ போகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போய் அங்கே கொஞ்ச நாள் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே அட்மிட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாமே அந்த பொண்ணு தான் செய்யணும். வீட்டு வேலையும் வீட்டு பார்த்துக்கிறது, அவங்க அண்ணன் தம்பி அவங்க அப்பா எல்லாத்தையுமே அந்த பொண்ணு தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ நாள் வரைக்கும் சந்தோஷமாக இருந்த பொண்ணு இனிமேல் எல்லாமே இந்த பொண்ணு தான் பார்த்துக்கணும். அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நேரம் நிம்மதியே ஸ்கூலுக்கு போகிறதும், பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது, அந்த பாப்பாவை தூக்கி வச்சிருக்கிறது தான் அந்த பொண்ணுக்கு சந்தோஷமான நேரமாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது இடையில ஒரு 12:30 மணி இருக்கும். அந்த பொண்ணு காதில் யாரோ அந்த பொண்ணு பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. பாத்திமா எந்திரி, பாத்திமா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு சட்டுன்னு கண்ணை முழிச்சு எந்திரிக்குது. எந்திரிச்சு அந்த குரல் வந்த இடத்துலையே அந்த பொண்ணு சட்டுன்னு எந்திரிச்சு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்குது. அப்படியே போய்கிட்டே இருக்குது, கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்குது. அந்த வீட்டை விட்டு வெளியில் போகுது. இப்போ அந்த பொண்ணு நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணை தூக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணோட வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிது. அந்த வீட்டு முன்னாடியும் நிறையா செப்பல்களாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த பொண்ணு அப்படியே உள்ளே போகுது. எல்லாருமே சுற்றி உட்காந்துருக்காங்க. அந்த குட்டி பொண்ணோட அம்மா இறந்துருக்காங்க. எல்லாருமே அதுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு இப்போ தவந்து அந்த பொண்ணுகிட்ட வருது, பாத்திமாட்ட வருது. அந்த பாத்திமாவும் அந்த பொண்ணை தூக்கி வச்சுக்கிறாங்க. தூக்கி வச்சுட்டு, ஏன்னா வந்து அந்த வீட்டில் யாருமே வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கல. எல்லாருமே அழுகிறதாவும், யார் வந்திருக்கா வரல, யாருக்கு சொல்லணும், அந்த வேலையாக தான் இருக்காங்களே தவிர அந்த பொண்ணை பார்க்கல. அந்த பொண்ணு இப்போ குட்டி பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு. இந்த பொண்ணு டெய்லியுமே சோறு ஊட்டி பழக்கம். அதனால இந்த பொண்ணே கிச்சனுக்குள்ளே போகுது. கிச்சனுக்குள்ளே போய் அந்த பொண்ணுக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்த்துட்டு எடுத்து சாப்பாடை கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துட்ருக்கு. தண்ணி கொடுக்கும்போது அந்த குட்டி பொண்ணு இடுப்புல இருந்து மேலே விட்டத்தை ஏதோ பார்த்துட்டு அசையவே மாட்டேங்குது. இந்த பாத்திமாவும் அந்த குட்டி பொண்ணை உலுக்கி பார்க்குது. பாப்பா உனக்கு என்னாச்சு, பாப்பா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பி பார்க்குது. அந்த பொண்ணு அரண்ட மாதிரி இருக்கு. கண்ணெல்லாம் அப்படியே முழிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் அசையவே மாட்டேங்குது, எதுவுமே பண்ண மாட்டேங்குது. அந்த பொண்ணும் பாத்திமாவும் மேலே அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு விட்டத்தை பார்க்குது. நல்லா ஒத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பார்த்துருச்சு. ஆனால் இங்கே நினைவில் அந்த பொண்ணை அவங்க தம்பி உசிப்பிடுறான். அக்கா உனக்கு என்னாச்சு, ஏன் நீ கத்திக்கிட்டே இருக்க, என்னாச்சுன்னு அவங்க தம்பி உசிப்பிடுறான். முழிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு வீட்டில் தான் இருக்குது. அந்த பொண்ணுக்கு அப்போ தான் தெரியுது நடந்தது எல்லாமே கனவுன்னு. பயமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு கனவுல பார்த்தது ஒரு பேயோட உருவம். விட்டத்தில் கீழே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி கருப்பு கலரில் நிறமாக ஒரு புகை மாதிரியான ஒரு உருவத்தை பார்த்துருக்கோம். முடியெல்லாம் கீழே வரைக்கும் தொங்குற மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துருக்கோம். அந்த பொண்ணோட நினைவில் அது மட்டும்தான் இருக்குது. அந்த பொண்ணுக்கு இப்போ ரொம்பவுமே பயமாக இருக்குது. ஆனால் சொல்கிறதுக்கு இப்போ யாருமே இல்லை. தம்பி தான் இருக்காங்க, அண்ணன் வந்து வேறு ரூமில் இருக்காங்க, அப்பா வந்து டியூட்டிக்கு போயிருக்காங்க, வெளியூரில் வேலை பார்க்குறாங்க. அவர் யார்ட்டையுமே சொல்ல முடியாது. அந்த பொண்ணுக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குது. போர்வை இழுத்து போற்றி அந்த பொண்ணு பேசாமல் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்படியே விடிய தூங்கலை, அப்படியே தான் இருக்குது. அப்படியே காலையில் விளைஞ்சிருது. எப்பயும் போல் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகும்போது தான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாக சந்தோஷம் கிடைக்கிற நேரம். அங்கே போய் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா பேசிட்டு அந்த பொண்ணுக்கு நடந்ததை ஷேர் பண்ணுது. அந்த பொண்ணுங்கள்லாம் சிரிக்கிறாங்க. நீ ஏதாவது பார்த்து பயந்துருப்ப, இல்லைனா ஏதாவது நைட்டில் ஏதாவது படம் பார்த்துருப்ப, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அன்றைக்கி நைட்டு வந்துடுது. அடுத்த நாள் 2 நாள் ஒன்றுமே இல்லை. 3வது நாள் மறுபடியும் அந்த பொண்ணுக்கு காதில் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் கூப்பிட்றாங்க. பாத்திமான்னு கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு இன்றைக்கும் எந்திரிக்குது. அந்த குரல் பின்னாடியே போகுது. இன்றைக்கி அந்த பொண்ணு எங்கே போய் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கத்து வீட்டில் போய் நிற்குது. அந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா, ஒரு 2 பையங்களும் ஒரு அம்மாவும் மட்டும் இருக்காங்க. 2 பையங்களுமே வந்துட்டு காலேஜ் படிக்கிற பையங்க. ஒரு பையன் வந்துட்டு நல்ல பையன், அதாவது வீட்டுக்கு பொறுப்பாக இருக்கிற பையன். ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, யார் சொல்லியும் கேட்காம ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு இருக்கிற பையன். அதாவது வீட்டு பொறுப்பே இல்லாமல் அம்மா சொன்னாலும் கேட்காம ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற பையன். அந்த பையன் இவங்ககிட்ட காசு வாங்கிட்டு வெளியில் நல்லா செலவு பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த வீட்டில் போய் அந்த பொண்ணு நிற்கிது. அந்த வீட்டு முன்னாடி என்ன
நடக்குதுன்னு பார்த்தா ஒரு ரூமுக்குள்ளே அந்த பொண்ணு போகுது. அந்த ரூமில் உள்ளே போய் பார்த்தா அந்த ஊதாரியாக சுற்றிக்கிட்டு இருந்த பையன் இப்போ தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு அதிர்ச்சியாக இருக்குது, கத்துது. ஐயோ யாராவது வாங்க, இங்கே பாருங்கள் அண்ணன் இப்படி இருக்கான், யாராவது வாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துது. இங்கே அதே மாதிரியே அவங்க தம்பி அன்னைக்கும் உசுப்புறான். அக்கா என்னாச்சு, இன்னைக்கு எதை கத்துற, என்னாச்சுக்கான்ட்டு உசுப்புறான். அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு வீட்டில் தான் இருக்குது. இன்றைக்கும் பயங்கரமான மோசமான கனவு வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல, நமக்கு மட்டும் ஏன் அப்படி கனவு வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அன்னைக்கும் அந்த பொண்ணுக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குது. போர்வை எடுத்து நல்லா போத்தி தூங்குறதுக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுது. பக்கத்தில் தம்பி இருக்கான், இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பயமாகவே இருக்குது. காலையில் விடியுது, எப்பயும் போல் அந்த பொண்ணு மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் அப்படி கெட்ட கனவு வருது, யார்கிட்ட சொல்லலான்ட்டு அந்த பொண்ணு புலம்பிக்கிட்டே இருக்குது. அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு கனவுல வந்த 2 நிகழ்ச்சியுமே அடுத்த நாளில் நடந்துருது. அந்த பொண்ணுக்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே தாங்கவே முடியல. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சுன்னா அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்து யார் வீட்டில் நடக்குமோ, நம்மளால் எதுவும் இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது, அதே சமயம் குற்ற உணர்ச்சியாகவும் இருக்குது. இதை யார்ட்டையாவது சொல்லி முன்னாடியே காப்பாற்றலாமா, இல்லை அப்படியே தொடர்ந்து நடக்குமான்னு அந்த பொண்ணுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. இப்படியே ஒரு 2-3 நாள் போகுது. 2-3 நாள் கழித்து அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணுக்கு அதில் ஏதோ அப்படியே கூப்பிட்ற மாதிரி இருக்குது, பாத்தியமானு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு சட்டுன்னு இப்போ முழிச்சிட்டு அப்படியே சுயநலவில் இருக்குது. அதாவது எந்திரிச்சு போகாமல் சுயநலவில் இருக்குது. அந்த பொண்ணு சுயநலவில் இருந்துகிட்டே அந்த பொண்ணு மேலே ஒரு காட்சியை பார்க்குது, அவங்க விட்டத்தை மேலே ஒரு காட்சியை பார்க்குது. எங்கே அந்த சின்ன பொண்ணோட வீட்டில் பார்த்தா அதே உருவம் இங்கே பார்க்குது. அதே மாதிரி விட்டத்துலேருந்து தொங்குற மாதிரி பார்க்குது. கனவுல வந்த உருவம் இப்போ நேரடியாகவே வந்துருச்சேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு போர்வை இழுத்து போத்திடுது. ஆனால் அந்த உருவம் கீழே இறங்கி நடந்து வருது. அந்த பொண்ணு போர்வைக்கு உள்ளேருந்தே பார்க்குது. நடந்து புகை மாறி போய் சட்டுன்னு அந்த கதவை திறக்குது. அந்த கதவு சத்தம் கூட நல்லாவே கேட்குது அந்த பொண்ணுக்கு. மறுபடியும் அந்த பொண்ணு கதவை அப்படியே அந்த போர்வை எடுத்து பார்க்குது, யாருமே இல்லை, கதவு இப்போ திறந்துருக்கு. அந்த பொண்ணு என்ன செய்யுது, வேகமாக எந்திரிச்சு ஓடுது. வேகமாக எந்திரிச்சு போய் மறுபடியும் கதவை அடைச்சிட்டு மறுபடியும் ஓடி போர்வை எடுத்து மறுபடிப்படுத்துறது. கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே அந்த உருவம் மறுபடியும் அங்கே தான் இருக்குது. அந்த பொண்ணை மறுபடியும் கூப்பிடுது, பாத்திமான்னு கூப்பிடுது. அந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டெய்லி கனவுல வந்த உருவம் இப்போ நேர்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த போர்வை எடுக்கவே இல்லை, மறுபடியும் நல்லாவே இழுத்து போத்தி படுத்திருக்கு. பக்கத்தில் தம்பி படுத்திருக்கான். ஆனால் யாருக்குமே எந்த இதுவும் இல்லை, இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அடுத்த நாள் 2 நாள் கழித்து மறுபடியும் கனவுல அந்த பொண்ணை கூப்பிடுது. அந்த பொண்ணுக்கு இப்போ பயமாக இருக்குது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பயமாக இருக்குது. அந்த பொண்ணு அறியாமையே இன்றைக்கும் எந்திரிச்சு அந்த பொண்ணு போகுது. இன்றைக்கி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற வீட்லேயே இன்னொரு வீட்டில் போய் நிற்கிது. அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க. புதுசாக கல்யாணமானவங்க. அவங்க 2 பேருமே இறந்துருக்காங்க. அவங்கள சுற்றி எல்லாருமே கூட்டமாக இருக்காங்க. பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அந்த ஊரில் இருக்கிற அதுக்குன்னு தனியாக இருப்பாங்க ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னு, அந்த பாட்டிகள்லாம் ஓன்னு அழுகுறாங்க. அந்த பொண்ணுக்கு நல்லாவே கேட்குது. அந்த பொண்ணுக்கு அந்த சவுண்டே ஏற்கனவே பிடிக்காது, சின்ன பிள்ளையிலேருந்து பிடிக்காது. நிப்பாட்டுங்க, எனக்கு அந்த சத்தம் பிடிக்கல, நிப்பாட்டுங்கன்னு அந்த பொண்ணு கத்துது. இப்போ மறுபடியும் அவங்க தம்பி எழுப்புறான். என்னக்கா ஆச்சு உனக்கு, டெய்லி ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி எழுப்புறான். அப்போ மறுபடியும் அந்த பொண்ணு தூங்கிடுது. இந்த தடவை விடக்கூடாது, ஏன்னா இப்படியுமே அந்த 2 நிகழ்ச்சியுமே நடந்துருச்சு, இந்த நிகழ்ச்சியும் நடந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அண்ணன் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த பொண்ணு சொல்லுது, இப்படி நடந்துட்டுருக்கு, இப்படி எல்லாமே உண்மையிலேயே என் கனவுக்கு முன்னாடியே வந்துருச்சு, அதே மாதிரி தான் நடந்துச்சு, எந்த மாற்றமும் இல்லை, அதே மாதிரி தான் நடந்துச்சு, இப்போ 3வது கனவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அவங்க எல்லாமே கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டு கவனிச்சுட்டு அந்த அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க, எதுக்கும் நீங்கள் வெளியில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ட்டு. முழுசாக சொல்லாமல் கொஞ்சம் உஷாராக இருங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க. அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. அவங்க வெளியில் போகிறாங்க. 3வது நிகழ்ச்சியும் அதே மாதிரியே ஆக்சிடென்ட் ஆகிடுது. அவங்க 2 பேருமே ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாருமே சுற்றி அந்த பொண்ணவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில். நீ சொன்னது எல்லாமே நடக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சரி, இது யார்ட்டையாவது போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் தான் கரெக்டாக இதை பற்றி சொல்கிறாப்படி. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீடு புதுசாக கட்டின வீடு, இதை சுற்றி இருக்கிற எல்லா வீடுமே ஒருத்தர் தான் ஓனரு, அவரோட வீடு தான் இது எல்லாமே புதுசாக கட்டின வீடு. இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து நம்ம எல்லாமே புதுசாக தான் வந்திருக்கோம். இந்த வீட்டில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன், நம்ம இதை யார்ட்டையாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டு ஓனர்கிட்டயே போய் கேட்குறாங்க. இந்த வீடு எதுவும் பிரச்சனை இருந்துச்சா, இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தருக்கா நடக்குது, அதுவும் இல்லாமல் முன்னாடியே எங்களுக்கு அது தெரியுது, இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, சிக்கல் இருக்கான்னு கேட்குறாங்க.
வீட்டுக்காரு எதுவுமே இல்லைன்னு தான் சாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வேற எதுவுமே பண்ணுறதுன்னு தெரியாம வெளிய வந்துடுறாங்க. வெளியில வரும்போ ஒரு டீ கடையில டீ சாப்பிடுறாங்க எல்லாருமே. அந்த எல்லா வீட்ல இருந்துமே ஆளுங்க வந்திருப்பாங்க. அப்போ கொஞ்சம் கூட்டமா இருக்காங்க. அத பார்த்து அந்த டீ கடைக்காரரு விசாரிக்கிறாரு. அப்ப இவங்க எதுக்கு வந்தாங்கறத சொல்றாங்க. அப்ப அந்த டீ கடைக்காரர் தான் சொல்றாரு உண்மைய. சார் அவரு உண்மைய சொல்ல மாட்டாரு. இது உண்மை என்னன்னா, அவருக்கும் அவரோட பங்காளியான இன்னொரு அண்ணனுக்கும் வந்து பிரச்சனை. அதனால இந்த இடம் வந்து அவருக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அவர் கேஸ் போட்டிருக்காரு. இவரு அத காலி பண்ணவே மாட்டேன்னு சொல்றாரு. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, பில்லி சூனியம்ன்னு சொல்லிட்டு அதில ஏவல் செஞ்சிருக்காரு. அந்த இடத்துக்கு கீழ அது கட்டுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே அது இடமா இருக்கும்போதே வந்துட்டு அந்த இடத்துல செஞ்சுட்டாரு. அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு பாதிப்பா நடக்குது. நீங்க யாரும் அந்த வீட்ல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு மட்டும் எப்படி இந்த மாரியெல்லாம் கனவுல வந்து முன்னாடியே காட்டிக் குடுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரு அத பத்தி எனக்கு தெரியாதுங்க சார் அப்படின்னு சொல்லிறாரு. அவங்க அப்பாவுக்கு ஒரே குழப்பமா தான் இருக்கு. இப்ப வரைக்கும் கேள்விப்பட்டது எல்லாமே சரிதான். அவங்க இப்படி வச்சிருக்கிறதுனால அப்படி நடக்குது எல்லாமே சரிதான். ஆனா நம்ம பொண்ணுக்கு எப்படி இந்த மாரி முன்னாடியே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு குழப்பமாவே தான் இருக்கு. அந்த குழப்பத்தோடயே எல்லாருமே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வேலையா அந்த வீட எல்லாருமே சேர்ந்து காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ணி வேற வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த மாரி எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப வரைக்கும் அந்த பொண்ணு நல்லா தான் இருக்காங்க. அந்த மாரி எந்த பிரச்சனையும் இல்லையாம். பாத்திமா இப்ப வேற ஊர்ல இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தைலாம் இருக்காங்க. இப்ப அவங்க நல்லா சந்தோஷமாவே இருக்காங்க. அவங்க அப்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. இப்ப அந்த வீட்ல யார் இருக்கா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த இடம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் அந்த பத்தின எந்த டீட்டெயிலும் பாத்திமாவுக்கு தெரியலையாம். அவங்க அப்பாவுக்கும் தெரியலையாம். என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த இடத்துக்காருக்கு தான் தெரியும். இப்ப பாத்திமா சூப்பரா இருக்காங்க.